நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆ. இதுல விஜய் ஆண்டனி எப்படி இருப்பாரு? நல்லா பண்ணிருக்காரு. ஆக்ஷன் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. சத்யராஜ் ஆக்டிங் நல்லா இருக்கு. அவரு மிலிட்டரி ஆபீசரா நல்லா நடிச்சிருக்காரு. அதான் இல்ல அடிதடி ரவுடிஸ் எல்லாம் விடணும், நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஐயோ விஜய் ஆண்டனினா கொஞ்சம் எதிர்பார்த்து வந்தோம், ஒண்ணுமே நல்லா இல்ல. ஃபைட்டு, சாங்கு, ஏதோ தானும் எடுத்து வச்சிருக்காங்க, கதையும் இல்ல, ஒண்ணுமே ஸ்டோரி வேஸ்ட் ஆஃப் டைம். படமா படமாவே இல்லை. எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் மில்டன் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். போலீஸ் படம் மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இல்லை. விஜய் ஆண்டனிக்காக வந்தோம், அதுவும் நல்லா இல்லை. என்ன கான்செப்ட்னே புரியல. எதுக்காக சரத்குமார் கூட்டு வராருன்னு தெரியல, எதுக்காக சரத்குமார் அப்படியே கூட்டு போறாருன்னு தெரியல. ஏதோ கொடுத்த காசுக்கு உட்காந்து பார்த்துட்டு வந்தோம். படமே நல்லா இல்லை. புரியல ப்ரோ. நான் கூட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். லாஸ்டா மொக்கையான மாதிரி இருக்கு. அதுவும் விஜய் ஆண்டனிக்கோசரம் வந்தா அது என்ன கதைன்னு இப்போ வரைக்கும் புரியல. லாஸ்டா செகண்ட் ஹாஃப் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப்ல அப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் புரியவே இல்ல. சரி செகண்ட் ஹாஃப் ஆச்சு நல்லா இருக்கும்னு பார்த்தா அப்பயும் அதே தான் இருக்கு. இது அடுத்த படம் வந்தா எப்படி வர போகுதுன்னு தெரியல. இப்பயும் கொஞ்சம் போரா தான் இருந்தது. ரொம்ப மொக்கையா இருந்தது படம். விஜய் இவரு இது பண்ணதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. அவர் நடிச்ச முன்னாடி இருந்த படத்தோட இப்ப இது பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தா அது ஏமாற்றமா தான் இருந்தது. சாங்ஸ் கூட எதுவுமே சாங் ஒரே ஒரு சாங் தான் இருந்தது. அதுவும் அவர் ஆடல, இன்னொருத்தர் தான் ஆடினாரு.